ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்டுக்கு நமக்கு லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க கவுன்சிலிங் அப்போ. அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட்டு விட்டாங்க. அது என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நம்ம சில மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக செகண்ட் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்லோடிங் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அகெயின் அப்லோடிங்காக தான் விட்டுருக்காங்க. ஸோ பாருங்கள், Combined Civil Service Examination Group 4. The list of registration number of candidates who have been attempted provisionally to the on-screen certificate verification for the post of forest guard with driving license, forest watcher and forest watcher tribes youth, included in Combined Civil Service Examination Group 4. So, phase 2. Are instructed to re-upload the documents to OTR account from என்ன டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 28 Feb 2025 to 9th 3rd March. அதாவது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, February 28 நாளையிலேருந்து எப்போ அப்படின்னா March 9 வரைக்கும் நம்ம நைட்டு அந்த 12 மணிக்குள்ளே நம்ம டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ணணும். பாருங்கள், since the document and certificate were either not upload within the stipulated time earlier or found to be defected அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஓடிஆர் இருக்கும் பார்த்தீங்களா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு அப்படின்றப்பாங்க, அதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பாருங்கள், intimation regarding re-uploading of documents of on-screen certificate verification will be informed through one website, let SMS, email, through register mobile phone number and email ID only அப்படின்றாங்க. ஒன்று உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், இல்லை அப்புறம் வெப்சைட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க உங்கள் பிடிஎஃப்ல. ஸோ இந்த பிடிஎஃப்ல உங்களோட நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோம். இல்லை அப்படின்னா உங்களோட எஸ்எம்எஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வரும் அப்படின்றாங்க. பாருங்கள், திஸ் இஸ் த ஃபைனல் சான்ஸ் டு re-upload the document certificate to rectify the defects. ஸோ ஏதாவது தப்பு இருந்தாச்சு அப்படின்னா இதுதான் நமக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண அப்லோட் இல்லை ரீஅப்லோட். ஸோ பாருங்கள், ஃபெயிலிங் டு ரீஅப்லோட் தி டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் ஆன் ஆர் பிஃபோர் த அபோவ் செட் டேட். அதாவது 28 ஃபெப்லேருந்து நமக்கு March 9 அதுக்குள்ளே இல்லாட்டி அன்னைக்கு அந்த இது. ஸோ March 2 March 3 அந்த மாதிரி பண்ணலாம். March 9 அன்னைக்கு அந்த டயத்துக்குள்ளே பண்ணணுன்றாங்க. பாருங்கள், அதான் பாருங்கள், அபோவ் செட் டேட் will result in rejection of your claim. Candidate or no further chance opportunity will be rendered. ஸோ அதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஃபர்தர் நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் ஆர் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் த கேண்டிடேட் வில் பி அக்செப்டட். அதை தவிர நம்ம பர்சனலாக தான் ரீசன் சொன்னாலோ இல்லை ஏதாவது இந்த ரீசன் அந்த ரீசன் சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த டயத்துக்குள்ள நம்ம ரீஅப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே அப்லோடு உங்களுக்கு உங்கள் நம்பர் இங்கே இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இன்கேஸ் இங்கே நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஓடிஆரில் போய்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு அப்லோடிங் அந்த மாதிரி ஏதாவது காட்டு இருக்கா அப்படின்றத பாருங்கள். அந்த மாதிரி காட்டினா மட்டும் தான் உங்களுக்கு அப்லோடிங் இருக்குது. நீங்கள் அகெயின் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. நிறைய நம்பர்ஸ் ஆனால் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நிறையா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், the admission of an above candidates to an on-screen certificate verification is purely provision subjected to the decision of a commission and subject to one final orders to be passed by Honorable High Court of Judge, அதாவது ஜுடிஷியட் அண்ட் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஜஸ்ட் இது கரெக்டாக இதுதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஆக்சுவலாக இங்கே ரீஅப்லோட் மட்டும்தான்ப்பா வந்திருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு மெமோ அப்படின்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கவுன்சிலிங் போவோம். ஸோ எப்போயுமே நமக்கு சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ணால் எல்லாருக்கும் மெமோ வருமா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் வராது. அதில் கொஞ்சம் ஃபில்டர் வரும். மெமோ எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா, நம்ம கவுன்சிலிங் போவோமா அப்படின்னு கேட்டால், ஸோ நம்ம மெமோ எல்லாருமே கவுன்சிலிங் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பாருங்கள், மெரி இன்க்ளூஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் ஆஃப் கேண்டிடேட் இன் அபோவ் லிஸ்ட் will not imply that his or her candidate has been fully considered for next stage of selection அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, next candidate who has been
அட்மிட்டட் ஃபார் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆர் நாட் அஷ்யூர்ஸ் டு பி அதான் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ண எல்லாருக்குமே செகண்ட் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கிடையாதுன்றாங்க. So, candidates who has been admitted for on-screen verification, certificate verification, have been instructed to watch constantly the commission website regarding place, date and time of physical certificate verification and counseling without fail. Suppose இப்போ நீங்கள் வந்து ரீஅப்லோட் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ மெமோ வருது, கவுன்சிலிங்கில் வந்து எப்போ உங்களுக்கு டேட் இருக்குது, ஸோ அது எப்போ நடக்குது, எப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது, எப்போ கவுன்சிலிங் நடக்கும், இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் அப்டேட்டு. ஸோ இதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓடிஆரில் அந்த குறிப்பிட்ட டயத்தில் வந்து ரீஅப்லோட் பண்ணுங்கள். இல்லை முடிஞ்ச சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அகைன் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.